ஸ்தோத்திர பலி. நான் இந்த செய்தியெல்லாம் இன்று நான் பேசும்படி எடுத்தது. கடந்த 2 நாளுக்கு முன்பதாக, கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்குள்ளே வைத்திருந்தார். அந்த வார்த்தையை என்னை அதிகமாக பலப்படுத்தினது. நான் புரிந்து கொண்டேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக அதை ஆண்டவர் பேச வைக்கிறார் என்று சொல்லி அதை தேவசமூகத்திலிருந்து தியானித்து அதை நான் எழுதி வைத்திருந்தேன் 2 நாளைக்கு முன்பதாக. ஆனால் இன்று நான் இந்த வார்த்தையை பேச ஏவப்பட காரணம் உண்டு. இந்த அதிகாலையில் ஒரு தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார், ஒரு சொப்பனத்தை கர்த்தர் காண்பித்தார். பொதுவாக சொப்பனங்கள் சொல்லுகிற பழக்கம் கிடையாது, வார்த்தையை மட்டும்தான் சொல்வதுண்டு. ஆனால் இது அது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு காரியமாக காண்பிக்கப்பட்டபடியினால் அதை இந்த நாளிலே சொல்லும்படி நான் ஏவப்பட்டேன். இங்கே வந்து இருக்கும்போது கூட இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை, அந்த சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே ஆவியானவரால் அதிகம் ஏவப்பட்டபடியினாலே நான் உடனே என்னுடைய செய்தியை மாற்றிவிட்டு அந்த காரியத்தையே உடனே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்துட்டு இருக்கும்போது சில காரியங்கள் நினைவுபடுத்தினார். அங்கிருந்தே சிலவற்றை உடனே எழுதிவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறேன். அந்த சொப்பனத்தை நான் சொல்லுகிறேன். நான் கண்ட சொப்பனத்தில் 3 நபர்கள் நிற்கிறாங்க. 3 நபர்களும் ஒரு 3 கூட்டத்தினுடைய பிரதிநிதிகளாய் வந்து நிற்கிறாங்க. அதில் அந்த ஒரு நபர் வந்து ஒரு தகப்பன், பெற்றோருக்கு அல்லது ஒரு தகப்பன்மாருடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு தகப்பன் நிற்கிறார். அடுத்து ஒரு மகன் நிற்கிறான், ஒரு வாலிப பையன் நிற்கிறான். வாலிப கூட்டத்துக்கு ஒரு பிரதிநிதியாக ஒரு வாலிப பையன் நிற்கிறான். அதன் பிறகு ஒரு ஊழியக்காரன் நிற்கிறாங்க. இந்த 3 நிற்கிறார்கள். 3 பேரை பார்த்து வல்லமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தொனிக்கப்பட்டது. அந்த வார்த்தை இப்படி: ஸ்தோத்திர பலிகளை செலுத்து, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. 3 பேரை பார்த்து உரைக்கப்பட்ட வார்த்தை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்து. அப்பொழுது கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உனக்கு விடுதலை உண்டாகும், உனக்கு வழிவாசல்கள் திறக்கப்படும். இந்த சத்தம் பலமாய் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. 3 பேரை பார்த்து, ஊழியர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, தகப்பன்மாரை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்குகிற பெற்றோரை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை, எதிர்காலத்தை குறித்து குழம்பி இருக்கிற வாலிபர்களை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென். இதை ஒரு தீர்க்க தரிசன சத்தமாய் தொனித்தபடியினாலே இந்த நாளிலே என கேட்கிற ஒவ்வொருவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை முன்வைத்து தான் உங்களோடு கூட சில காரியங்களை, ஒரு பிரசங்கமாக இருக்காது, ஆனாலும் ஆண்டவர் நினைவுபடுத்தின சில காரியங்களை இதோடு கூட வைத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிற காரியம் இதுதான்: தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் அது எந்த மட்டும் நம்மில் வெளிப்படுகிறதோ அதனாலே நம்முடைய கட்டுகள் உடைக்கப்படும், நமக்கு வழிவாசல்கள் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஆமென். இந்த நாட்களிலே இன்று நான் ஜெபித்ததும் அதுதான். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எந்தெந்த காதுகள் கேட்க வேண்டுமோ அவர்களுக்கு அதற்கான அனுகூலங்களை உண்டாக்கி கர்த்தாவே இதை கேட்க வைப்பீராக. ஆமென். எந்த மட்டும் நம்மால் துதிக்க முடிகிறதா? தாவீது இதை ருசித்ததுனால தான் தன்னால் துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தபோது 142வது சங்கீதத்தின் கடைசி வசனத்தை வாசியுங்கள். 142வது சங்கீதம் அதனுடைய கடைசி வசனம். அதிலே தாவீது இப்படி சொல்வதை நம்மால கேட்க முடியும். அதை வாசியுங்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி, என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கும். உமது நாமத்தை, அதாவது 34வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று. அதே தாவீது இப்பொழுது சொல்லுகிறார், உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். அப்போ இங்கே இந்த சூழ்நிலை நமக்கு என்ன காண்பிக்கிறது? இப்பொழுது தாவீதால துதிக்க முடியவில்லை என்பதை காண்பிக்கிறது. அப்போ தாவீதுக்கு அது நிமித்தம் ஒரு பயம் வந்து விட்டது. என்ன பயம்? நான் துதிக்கலைன்னா என் வாழ்க்கையில கட்டுகள் பலக்க ஆரம்பித்து விடும். நான் துதிக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையில மதில்கள் இன்னும் அதிகமாக எழும்ப ஆரம்பித்து விடும். சபை கூடி துதிப்பதோடு நிறுத்தி விடக்கூடாது சகோதரா, சகோதரி. ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியான ஸ்தோத்திர பலிகள் நம்மில் வெளிப்பட வேண்டும்.
10 குஷ்டரோகிகள் இயேசுவினிடமாய் வந்தார்கள். தூரத்தில் நின்று உரத்த சத்தமிட்டு ஆமென் சுகத்துக்காக கெஞ்சினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் போகிற வழியிலே 10 பேரும் சொஸ்தமானார்கள். 10 பேருக்கும் விடுதலை கிடைத்தது. ஆனால் ஒருவன் மட்டும் திரும்பி வந்தான். ஒருவன் மட்டும் திரும்பி வந்து இயேசுவுக்கு நன்றி செலுத்தினான். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து தேவனுக்கு மகிமை செலுத்தி அவருடைய பாதத்தில் விழுந்த போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், சுகம் பெற்றது 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? அப்படி என்றால் ஒரு காரியம் இதிலிருந்து தெளிவாய் புரிகிறது. என்ன புரிகிறது? தேவ கிருபையை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள், தேவனிடத்திலிருந்து ஆமென் எல்லா ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, சுகத்தை, பலத்தை பெற்றவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என தேவன் எதிர்பார்க்கிறார். இது தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவன் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம செலுத்த வேண்டும். தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம கொடுக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அதைதான். தேவன் நம்மை ஏற்படுத்தினதும் அதற்காக தான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் தந்த ரேமா, கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசன வார்த்தை இது. வாலிபனே, தகப்பன்மார்களே, ஊழியர்களே, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். அப்பொழுது எல்லா கட்டுகளும் உடையும், எல்லா தடைகளும் உடையும், புதிய வாசல்கள் உண்டாகும், விடுதலை உண்டாகும். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுங்கள். இதை செய்யும் போது அநேகருக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அதனுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து விட்டு நான் செய்திக்குள்ளே போக விரும்புகிறேன். என்ன கேள்வி என்றால், இப்பொழுது ஒரு புத்தகங்கள்லாம் இறங்கி இருக்கிறது. என்ன புத்தகம்? 100 ஸ்தோத்திர பலி, 1000 ஸ்தோத்திர பலிகள் என புத்தகங்கள் இறங்கி இருக்கிறது. ஆமேன். கடந்த நாள் ஒருத்தங்க அதை குறித்து கேட்டாங்க. இந்த புத்தகத்தில் இருக்கிற 1000 ஸ்தோத்திர பலிகளை நான் சொல்லுகிறேன் என்று. அதில் வேற ஒன்றும் தப்பா எழுதப்படவில்லை. எல்லாம் வசனங்களை வைத்து தான் எழுதி இருக்கிறது. வசனம் தான், வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் 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 என்று 1000 ஸ்தோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப கேட்கலாம், அப்ப அதை வாசித்தாலே போதுமா என்று. என கேட்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை இதுதான். தேவன் விரும்புகிறது வெறும் உதட்டின் சத்தம் அல்ல, நம்முடைய உதட்டிலிருந்து புறப்படுகிற வார்த்தை என்பது உள்ளத்திலிருந்து எழும்பணும். இப்ப நீங்க புக்கை பார்த்து நீங்க ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அதுக்கும் உங்க உள்ளத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அதை நீங்க வாஸ்து 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 சொல்லி சொல்லி போயிடுவீங்க. பாருங்க, உங்க அப்பா கிட்ட போய் பெற்றோர் பிள்ளைகள் உங்கள் தகப்பன் இடத்துல போய் இருந்துட்டு ஒரு புக்கை திறந்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு இப்படி சொல்லிட்டு இருந்தா அந்த தகப்பனுக்கு அதை கேட்க பிடிக்குமா? மாறாக அந்த புக்கை மாற்றி வச்சுட்டு அப்பா அப்பா இப்படி கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலிகள் என்பது உண்மையா இருக்கணும். அதாவது சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா. அப்ப பாட்டு எங்க இருந்து வருது அப்படின்னா, வெறும் உதட்டில இருந்து இல்ல, நீர் மீட்டு கொண்ட இந்த ஆத்மாவிலிருந்து புறப்பட்டு இந்த உதடுகள் வழியா வருகிறது. ஆமென். அதாவது துதிக்கவே தெரியாதவங்க, ஜெபிக்கவே தெரியாதவங்களுக்கு இதை ஒரு ஆரம்பமாய் வைக்கலாமே தவிர இதையே கடைசி வரை வைக்காதீங்க. மற்றவர்கள் இப்போ ரோமன் கேத்தலிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப மாலையை வச்சு உருட்டிட்டு இருப்பாங்கல்ல, அதே போல இதை மாற்றி விடாதீர்கள். ஸ்தோத்திரம் என்பது உண்மையா செலுத்தணுங்க. உள்ளத்துல நமக்குள்ள நம்ம நினைக்கணும், நினைச்சு அவரை துதிக்கணும். இப்படி நம்ம மாறல அப்படின்னா நம்ம மந்த நிலையிலே தான் இருப்போம். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க ஆண்டவரை துதிக்கணும், நீங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அதுக்காக இப்படி புக்கை வச்சே நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்னா, ஒரு வேளை அந்த புக்கு உங்களுக்கு மிஸ் ஆயிட்டுன்னா அன்னைக்கு துதி போச்சு. இங்க தான் எங்கேயோ வச்சு நான் துதிக்கிற டைம் ஆச்சு, எனக்கு புக்கை காணலன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்க. இது நம்ம ஒரு மாதிரி மந்த நிலையில கொண்டு போய் விட்டுவிடும். நான் சொல்லுகிறதை சரியான எண்ணத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். துதிக்கணும், ஓயாமல் துதிக்கணும். எதை நினைச்சு துதிக்க? தேவனுடைய மகத்துவங்களை நினைச்சு துதிங்க. தேவன் உங்களுக்கு செய்ததை நினைத்து துதியுங்கள். தேவன் உங்களை நடத்தினதை நினைத்து துதியுங்கள். உங்களை எப்படி நினைக்கிறாரோ அதை நினைச்சு துதியுங்க. ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கும். நீங்க பைபிள் வாசிக்க வாசிக்க வாசிக்க, வேதத்தை வாசிக்கும் போது உங்களை உணர்த்துகிற, உங்களை தொடுகிற தேவனுடைய அதிசயமான செயல்களை பார்க்கும்போது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
இப்படி நம்ம இருதயத்திலிருந்து இந்த ஸ்தோத்திரம் புறப்பட்டு, இருதயம் என்கிற அறையிலிருந்து புறப்பட்டு உதடுகள் என்கிற வாசல் வழியாய் வெளிப்படுகிற ஸ்தோத்திர பலிகள் உன்னதருக்கு உகந்தது. இதுல பழகணும். இதுதாங்க வளர்ச்சி. ஆமா, இதுல பழகுங்க. நான் எதை நான் எனக்கு இது கேட்கிற ஜனங்கள், இதை கேட்கிற ஜனங்கள் ஒரு ஆரோக்கியமான நிலையில, ஒரு ஆவிக்குரிய நிலையில வளர வேண்டும் என்கிறதற்காக நான் இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அறிவார். நீங்க வளரணும். நம்முடைய ஆவிக்குரிய நம்ம உண்மையில துதிக்கிறோமா? எழுமனது அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதை தான் பைபிள் நமக்கு கற்று தருகிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இதுவே உங்களை குறித்த தேவ சித்தமா இருக்கிறது. எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துவது என்றால் என்ன? அங்கிருந்து பதில் எஸ் வந்தாலும் ஸ்தோத்திரம், நோ வந்தாலும் ஸ்தோத்திரம். கடந்த நாள் ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தார். அதாவது நம்ம ஜெபத்தில் உட்கார்றது ஆண்டவர்கிட்ட வருகிற எஸ்ஸுக்காக. ஆண்டவர் எஸ் சொல்லணும். இந்த காரியம் ஆண்டவர், இந்த காரியம் நடக்கணும் அப்படிதான் ஆண்டவர் அங்க எஸ் சொல்லணும். எஸ் சொல்லணும். ஆண்டவர் எனக்கு எஸ் சொல்லணும். நம்மில் அநேகர் நம்ம ஜெபத்தில் உட்கார்றதே ஆண்டவர் எஸ் சொல்லணும். ஆண்டவர் எஸ் சொல்லலைன்னா வேற எங்க எஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது ஜெபத்துக்கான பதில் என்பது எஸ் மட்டும் இல்ல. சில நேரத்தில் ஆண்டவர் நோன்னு சொல்லுவார். அந்த நோவையும் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். நான் சொல்றத ரிப்பீட் பண்றேன். எஸ் மட்டுமல்ல பதில், நோன்னு சொல்றாரு, அதுவும் ஜெபத்துக்கான பதில் தான். நான் ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நோ சொல்லிட்டாருன்னு வைங்களேன், அந்த காரியம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அதை நான் ஏற்றுக்கொள்ள ரெடியாகணும். உடனே எஸ் சொன்னா நான் ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பேன். நோ சொல்லிட்டாரு, என்ன துதித்து பாடி இப்படி நோ என்கிற பதிலை கேட்டது நிமித்தம் துதிக்காமல் எத்தனை நாள் ஆகிவிட்டது, ஜெபிக்காமல் எத்தனை நாள் ஆகிவிட்டது. தேவனை பாட வேண்டிய பாடும்படி கிருபைகளை பெற்ற நீ தேவனை பாடி எத்தனை நாள் ஆகிவிட்டது. ஏன்? ஆண்டவர் நோ சொல்லிட்டார். அந்த நோ தாமா உனக்கான ஆசீர்வாதம். அந்த நோ தான் ஆண்டவர் தருகிற எஸ் மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்லுகிற நோ உனக்கான ஆசீர்வாதம். இதை நீ என்னைக்கு புரியுறியோ அன்னைக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணுவ. ஸ்தோத்திரம் பண்ணாமல் உன் கட்டுகள் உடையாது. ஸ்தோத்திரம் பண்ணாமல் உனக்கு எதிராக எழும்பி இருக்கிற மதில்கள் உடையாது. இல்ல நீ பார்ப்ப, அதை சுதந்திரிக்க மாட்ட. நீ பார்ப்ப, அதை சுதந்திரிக்க மாட்ட. ஓ, எனக்கான ஆசீர்வாதம் என்ன இருக்கு, சுதந்திரிக்கிற போலான்னு பார்த்தா சுத்தி கட்டுகள். நீ பார்க்கிறதுக்கு மட்டுமாமா உன்னை அழைத்தார், பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சுதந்திரிக்கணும். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்குரிய ஸ்தோத்திர பலிகள், தேவனுக்கு உகந்த பலிகள் நம்மில் வெளிப்படும் போது அங்கே தேவன் உலாவுகிறார், அங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார். அந்த இடத்துல ஆமென், நம் பார்வையில நேசக்கொடியை பறக்க விடுவார், சத்துருக்களின் பார்வையில ஜெயக்கொடியை பறக்க விடுவார். துதிக்கணும், அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹே மாக்காதானாரியா, எதற்கெல்லாம் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும்? நிறைய காரியங்கள் இருந்தாலும் நான் சொன்னேன் அல்லவா, இது அல்ல இன்று நான் எடுத்துட்டு வந்த செய்தி. நான் கரெக்டா 11 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 10-11 மணிக்கு இந்த வார்த்தையை பேசும்படி மறுபடியும். எனவே தான் சில காரியங்களை உடனே எழுதிட்டு நான் வந்து உங்க மத்தியில பேசி கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியும், நிச்சயமா தெரியும், கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு அநேகரை புதுப்பித்து கொண்டிருக்கிறார். நான் ரிப்பீட் பண்றேன், அந்த ட்ரீமே ரிப்பீட் பண்றேன். வாலிப சகோதரா, அன்பு பெற்றோரே, அன்பு ஊழியரே, ஸ்தோத்திர பலி செலுத்தாமல் உனக்கு வாசல் திறக்காது, உன் கட்டுகள் உடையாது. பார்த்துட்ட, நிறைய நன்மைகளை பார்த்துட்ட. சுதந்திரிக்கணும்னா நீ துதிக்க ஆரம்பி. நீ துதிக்கணும். பார்த்துட்ட, நிறைய நன்மைகளை கண்ணுக்கு காட்டிட்டார் ஆண்டவர். இதுதாம்மா. ஆமே ஆண்டவரே, இப்படி ஜூம்ல தான் ஆண்டவரே எல்லாரையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. ஒரு 1 hour எல்லாரும் சபையில் எவ்வளோ இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வருவாங்களே அப்பா. சில நாட்கள் சண்டே வந்தாலே நான் உடஞ்சிருவேன். சண்டே ஆச்சுனாலே, சண்டே அப்படி ஆரவாரமாக இருக்கும் சபை. சாட்டர்டே நைட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல இருந்து
அப்படி நைட்டு தான் இங்கே ஒரு தம்பிங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க, வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் கால் எழும்பி ப்ரேயர் பண்ணி அப்படி ஒரு அமர்க்களமாக இருக்கும், ஆரவாரமாக இருக்கும். ஆனால் சண்டே எதுவுமே இல்லை. சண்டே ஆனாலே அழாத நாட்கள் இல்லை. பல நாள் குமுறல்கள், வேதனைகள், பாரம். அதற்கான பதிலாய் தான் நான் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உங்களுடைய பல நாள் பாரம், குமுறல், வேதனை, வடித்த கண்ணீர், அதற்கான பதில் தான் இன்னைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திர பலியிடு, ஸ்தோத்திர பலி செலுத்து, தேவனை மகிமைப்படுத்து. உன்னை துதிக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறார். உன் கட்டுகள், உன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், உன் எதிர்காலத்துக்கு தடையா இருக்கிற கட்டுகள் உடையணும்னா உன் வாயில் ஸ்தோத்திரங்கள் புறப்படுவதாக, துதியின் சத்தம் வெளிப்படுவதாக. உடாகமா ஷேகதரா. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஊழியர்களே, தேவனுக்குரிய மகிமையை செலுத்துங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஓ கோராபா ஷேகமாதரா ஓடரமா சந்தரா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருப வேணமப்பா, கிருப வேணமப்பா. எதுக்கு தெரியுமா? துதிக்க. ராபாபாமா ஷேகராலரா. கிருபையுடே உறவிடமே, கிருபையுடே உடையவனே, கிருப வேணமப்பா, கிருப வேணமப்பா, கிருப வேணமப்பா நின் மக்களுக்கு. எதற்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? ஒன்று, பிலிப்பியர் 4வது அதிகாரம், அதனுடைய 6-7 வசனங்கள் தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் வாசியுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜெபத்தினாலும், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நல்ல கவனிங்க. அப்போ விண்ணப்பங்கள், ஜெபங்களை ஏறெடுப்பதற்கு முன்னே ஸ்தோத்திரம் செய்வது அவசியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாவற்றையும் நீங்க ஒண்ணுக்குமே கவலைப்படாம எல்லாத்தையும் உங்க ஜெபத்துல வைங்க. ஆனா அந்த ஜெபங்களை எப்படி ஏறெடுக்கணுமா? ஸ்தோத்திரத்துடனே கூடிய. அப்போ நல்ல கவனமா கேளுங்க. நல்ல இப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறோம். கிஃப்ட்டை அப்படியே கொடுக்க மாட்டோம். அதை அழகா கிஃப்ட் ரேப் பண்ணி, அதை அழகா பேக் பண்ணி, அப்படி அதை எடுத்து கையில் கொடுப்போம்ல. இதே போலதான் நம்முடைய ஜெபங்கள், விண்ணப்பங்கள்லாம் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய, அதாவது ஸ்தோத்திரத்தோடு சேர்த்து கொடுக்கணும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். ஜெபிக்கிறதுக்கு முன்னே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவது அவசியம். இன்னைக்கு எனக்கு ஜெபிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டு நிறைய காரியங்கள் ஜெபத்தை வச்ச பிறகு, ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபத்தில் இருந்தோம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்தோம், சமாதானம் இல்லாமல் இருக்கு. எப்படிங்க இருக்கும்? பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. நீ ஸ்தோத்திரத்தோட வைக்கலைன்னா தேவ சமாதானம் உன் இருதயத்தை ஆட்கொள்ளாது. நான் வந்ததுல இருந்தே இருக்கேன், காலில இருந்தே இருக்கேன், ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆனா சமாதானமா போனியா? இல்ல. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டுமானால் நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னே நல்ல ஸ்தோத்திரம் செலுத்தணும். உன்னதமான தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்த பிற்பாடு உங்க விண்ணப்பங்களை சொல்லணும், உங்கள் ஜெபங்களை சொல்லணும். ஸ்தோத்திர பலி.